Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஒரு கிறிஸ்தவன்னா யாரு? கடவுள் அவனுக்குள்ள கிரியை செய்து ஆவியானவர் மூலமாக நல்ல பரிசுத்தமான விருப்பங்களை உண்டாக்குகிறார். விருப்பத்தை மட்டும் இல்ல, அதற்கேற்ற செய்கையும் உண்டாக்குகிறார். அதற்குரிய வாய்ப்புகளையும் வழிவாசலையும் திறக்கிறார். அதற்குரிய சாத்தியக்கூறுகளையும் உண்டாக்குகிறார். அதற்குரிய தயவையும் கிருவையும் மனுஷர் தயவையும் கட்டளையிடுகிறார். எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறார். அது நிறைவேறுகிறது. என்னுடைய மாம்சத்தின் நிமித்தமாக எனக்குள்ளாக இருந்து கிளம்பும் சோதனைகள், பாவ சோதனைகள், இவைகளெல்லாம் நான் வெல்லும்படியாக எனக்குள்ளாக இருந்து அவர் என்னை நடத்துகிறார். அது ஆவியானவர் நடத்துகிறார். எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அப்படின்னா இது அதில் அடங்கி இருக்குது. பாவத்தின் மீது வெற்றி அதில் நடத்துகிறார். என்ன எனக்குள்ள இருந்துகிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை சொல்றாங்க, இப்படி ஒரு கிரியை எனக்குள்ள நடக்குதாங்க. நடந்தால் நான் ஆவியினால் நடத்தப்படுறேன், ஆவியினால் நடத்தப்பட்டால் நான் கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறேன்றீங்க. எப்படி நான் தெரிஞ்சுக்கலாம் எனக்குள்ள இப்படி ஆவியானவர் ஏதோ கிரியை நடத்திட்டு இருக்கிறார், என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், நான் ஆவியினால் நடத்தப்படுகிறேன்றதை எப்படி நான் கண்டுபிடிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சில நடைமுறை காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன், சில அடையாளங்களை அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். டெஸ்ட்டு. இந்த அடையாளங்களெல்லாம் உங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். அடையாளம் நம்பர் 1, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களுடைய அடையாளம் நம்பர் 1. அடையாளம் நம்பர் 1 என்ன? அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்பதிலே மிகவும் வாஞ்சையாக இருப்பார்கள். அது ஒரு அடையாளம். மறுபடியும் பிறந்தவனுக்கு ஒரு அடையாளம். இது எல்லாருக்கும் கிடையாது. வாஞ்ச பாருங்க, இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க பாருங்க. அதில் நிறைய பேர் வந்து ஏதோ போகணுமேன்னு சொல்லி தான் போயிருக்கிறாங்க. சிலர் மனைவி போச்சேன்னு போயிருக்கிறாங்க. சிலர் புருஷன் கோச்சுக்குவாருன்னு போயிருக்கிறாங்க. சில பிள்ளைங்க அப்பா அம்மா சொல்ல தாங்காமல் போயிருப்பாங்க. இப்படி எல்லாம் போயிருப்பாங்க. சிலர் வந்து பாஸ்டர் மிரட்டுறாரே, கை ஒடிச்சிடும், கால் ஒடிஞ்சிரும், அதனால போயிருக்காங்க. சில விதத்தில் சொல்லிடுறாங்க, நீ கோயிலுக்கு வரலாம் மோட்சமே போக மாட்டேன் அப்படின்னு, அதெல்லாம் பார்த்து பயந்து போயிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே இருதயத்தில் வாஞ்சி உள்ளவர்களாக போகிறவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏன் போகிறாங்கன்னா அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சுவாபம் உண்டு. கடவுளுடைய ஆலயத்துக்கு சென்று கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்குதா? நான் சொல்லுகிறேன், அது ஏன் இருக்குது? வெளியில் இருக்கிற ஆளுங்கள்லாம் இன்றைக்கி ஆலயத்துக்கு போகணுன்னு சிலரை காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கீங்க நீங்களே. அப்படி இருக்கும்போது ஓடோடி வந்து இதுக்குன்னு அலைஞ்சிக்கிட்டு வந்து 4 பஸ் ஏறி வந்து காசை செலவழிச்சிக்கிட்டு வந்து இங்கே வந்து உட்கார்றாங்கன்னா அவங்களுக்குள்ள அவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறதுனால, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால அப்படி ஒரு வாஞ்சை இருக்குது. வித்தியாசமாக இருக்காங்க. தேர் டிஃப்ரெண்ட். 2வது அடையாளம், அவர்கள் மற்ற விசுவாசிகளுடைய நட்பையும் ஐக்கியத்தையும் விரும்புகிறார்கள். இது ஒரு தன்மை. உண்மையான விசுவாசிகள் அவங்க யார்? ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இந்த ஆவியானவருடைய கிரியை உள்ளே நடக்குதான்றதுக்கு என்ன அடையாளம்? 1, ஆலயத்துக்கு போகிறதுல ரொம்ப குறியாக இருப்பாங்க, வசனத்தை கேட்கறதில்ல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாஞ்ச. மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அதான் அவங்களை ஓடி வர செய்யுது. 2வது, இந்த கம்பெனி, அதாவது புது கம்பெனியை விரும்புகிறாங்க, புது நண்பர்களை விரும்புகிறாங்க, அதாவது புதிய ஐக்கியத்தை நாடுகிறார்கள். உலகத்தில் நிறைய பேரை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க, முதல்ல அவங்களோட பழகி இருந்தாங்க, ஊர் சுற்றிட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணிருந்தாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு, கடவுளுக்கு என்று தங்களை அர்ப்பணித்த பிறகு அந்த நட்புகள், அந்த பழக்கங்கள்லாம் இவர்களுக்கு இப்போ ஒத்து வர மாட்டேங்குது. அதை என்ஜாய் பண்ண முடியல. அது கசந்துருச்சு, அது பிடிக்க மாட்டேங்குது. அவங்க பேசுகிற பேச்சும் அவங்களுடைய நடவடிக்கைகளும், நண்பர்கள் தான், கூட வேலை செய்கிறோம், போகிறோம், வர்றோம், பார்க்குறோம், பேசுகிறோம். ஆனால் அதுக்கு மேலே ரொம்ப ஆழமாக அவங்களோட ஐக்கியம் கொள்ள முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க வித்தியாசமாக இருக்காங்க, நம்ம ரொம்ப டோட்டலாக அவுட்லுக்கே வித்தியாசமாக இருக்குது. அப்போ ஒரு புதிய விதமான ஒரு நண்பர்களையும் நட்பையும் நாம் நாட ஆரம்பிக்கிறோம். அது இருக்குதா? அது இருந்ததுன்னா உண்மையாகவே மறுபடியும் பிறந்திருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு நாட்டம் மனுஷனுக்குள்ளே உண்டாயிருக்கிறது. பழைய நட்பை களைந்து போட்டு புதிய ஒரு நட்பை விரும்புகிறாங்க பாருங்கள். ஃபெல்லோஷிப்ன்றது வந்து சும்மா 2 சமுசாவையும் டீயும் கொடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்கிறதில்ல. அது இல்லை ஃபெல்லோஷிப்பு. அது வந்து எல்லாம் சம்சாவை குறிச்சிட்டு இருப்பாங்க.
ஊர்கதையை பேசிகிட்டு இருப்பாங்க. இதனால காசிப் தான் வளரும். ஃபெல்லோஷிப்புங்கிறது உள்ளேருந்து கிளம்புற ஒன்று. ஒருத்தர் மறுபடியும் பிறந்திருக்கிறதுனால நான் அவரோட ஃபெல்லோஷிப் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அவர் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறார். அவருடைய ஜெபம் எனக்கு பிடிக்குது, அவருடைய சொல்கிற காரியங்கள் பிடிக்குது, அவர் கடவுளை பற்றி எனக்கு நல்லா சொல்கிறாரு, அவர் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாரு, அவர் சொல்கிற பகிர்ந்து கொள்கிற காரியங்கள் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. நானும் அவர்கிட்ட போய் நான் இன்றைக்கி கடவுளுடைய காரியங்களை பற்றி பேச போகிறேன். நாங்கள் 2 பேரும் ஐக்கியம் கொண்டு சில காரியங்களை பற்றி ஜெபம் அப்படி கிளம்புது பாருங்கள். அதுதான் உண்மையான ஐக்கியம் இல்லையா? மீதியெல்லாம் வந்து சோஷியல் கிளப்பு மாதிரி, அதுக்கு ஆள் சேர்க்கலாம், அது வேற. அது வந்து கிளப் ஆக்டிவிட்டி மாதிரி. சபை வந்து ஐக்கியத்தின் இடமாக இருக்கிறது. நாமெல்லாம் ஆவிக்குரிய விதத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். 3வது, கடவுளுடைய மகிமைக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை மனுஷனுக்குள்ளே உண்டாகிறது. பொதுவாக மனுஷன் வந்து கடவுளுடைய மகிமைக்காக வாழணும்னு விரும்புகிறவன் கிடையாது. அவன் எப்படி யோசிக்கிறான்? ஒரு சாதாரண மனுஷனை பாருங்கள், ஒரு ஆவரேஜ் மேனை பாருங்கள், சராசரி மனிதன் எப்படி இருக்கான்? நான் நல்லா வரணும், எனக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கணும், நான் நல்ல அந்தஸ்தோடு இருக்கணும், நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல பிடிப்பு ஏற்படணும். அவன் பேசுகிறதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல வரணும், நம்ம ஒரு நல்ல இதுக்கு வந்துடணும், இப்படி தான் பேசிகிட்டே இருப்பான் பாருங்கள். அவன் லெவல் அதுதான். அவன் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆளுங்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. இருக்கிறதுலே பெஸ்ட் ஆளு கூட நான் நல்லா இருக்கணும், நான் இது பண்ணணும், நான் இப்படி இருக்கணுமாக்கும். நான் முற்றிலும் தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவனுடைய நோக்கம் எப்படி இருக்குதுன்னா, தன்னை பற்றியே தான் அவனுக்கு. அவன் கடவுள் அந்த பிக்சரில் வர்றதே கிடையாது. நான் நல்லா இருக்கணும், எனக்கு கிடைக்கணும், கடவுளை பற்றியோ மற்றவங்களை பற்றியோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் மெய்யான கிறிஸ்தவன் எப்படி இருக்கிறான்னா, நான் கடவுளுடைய மகிமைக்காக இந்த உலகத்தில் வாழ வேணும், கடவுள் மகிமைப்படணும் என் மூலமாக, என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, நான் செய்கிற காரியங்கள் மூலமாக, என்னுடைய ஜீவியத்தின் மூலமாக கடவுள் வந்து பேரும் புகழும் அவருக்கு உண்டாக வேணும். அப்போ பாருங்கள், ஆபிரகாம்கிட்ட கடவுள் சொல்கிறாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அவன் கேட்டானா, ஆண்டவரே என் பேரை கொஞ்சம் பேப்பரில் போடும், ஃபேமஸ் ஆக்கும் அப்படின்னு கேட்டானா? கிடையாதுங்க. அவன் அக்கடான்னு கிடந்தான் எங்கேயோ ஒரு மூலையில். அவனுக்கு கடவுளை பற்றியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவன் பேசாமல் கிடந்தான். அவனை போய் வலியை கூப்பிட்டு இவர் உன்னை ஆசீர்வதிக்கவே அவன் மிரள்றான். அவன் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். எதுக்கு? அவங்க ஐயோ இதெல்லாம் வம்பா இருக்கு. உன் பேரை பெருமைப்படுத்துவேன்றாரு. ஏன் பெருமைப்படுத்துகிற? ஒரு சாதாரண ஒரு ஆளை, கடவுளை கூட அறியாத ஒரு ஆளை கூப்பிட்டு அவனை ஆசீர்வதித்து அவனை ஏன் பெருமைப்படுத்துகிறாருன்னு சொன்னால், அவனை பெருமைப்படுத்தும் போது எல்லா பெருமையும் இவருக்கு வந்து சேருது. அப்போ நான் நல்லா இருக்கலாம், நான் உயரலாம் வாழ்க்கையில், நான் பெரிய காரியங்களை நான் செய்யலாம், சாதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் என்னுடைய நோக்கம் வந்து ஏதோ நான் எனக்கு நடக்குது, அது எனக்கு பேரும் புகழும் கிடைச்சிது அப்படின்றது கிடையாது. என்னுடைய நோக்கம் எப்படி இருக்குது? கடவுள் மகிமைப்பட வேண்டும், நான் கடவுளுக்காக வாழ வேண்டும், கடவுள் என் மூலமாக மகிமைப்படணும், என் மூலமாக கடவுளுடைய நோக்கங்கள் நிறைவேறணும். ஒரு மெய்யான கிறிஸ்தவன் வந்து அதுலேயே தான் குறிக்கோளாக இருக்கான் பாருங்க. அவனுக்கு வந்து வேற எதுவும் ஒரு இது கிடையாது, தன்னை பற்றி ஒரு பெரிய இது கிடையாது. தன்னை கடவுளுக்கு என்று அர்ப்பணிச்சுட்டான். தன்னுடைய வாழ்க்கை வந்து இப்போ கடவுளுடைய மகிமைக்காக வாழப்பட வேண்டும். இருக்கீங்களா? 4வது, ஒரு பெரிய வாஞ்சை அவனுக்குள்ள, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக. ஏன் ஆவியானவர் அப்படி நடத்துகிறாரு பாருங்க. ஏன்னா ஆவியானவர் வந்து இயேசுவை காண்பிக்கிறதுக்கு தான் வந்தார், இயேசுடைய காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கு தான் வந்தார். அதனால் இவனுக்கு வந்து இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருக்குது. ஒரு மனுஷனுக்குள்ளே பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருந்ததுன்னா நல்ல சைன். அது அவன் மறுபடியும் பிறந்திருக்கிறான், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். அதனால தான் இயேசுவை அறிந்து கொள்ள வேணும் என்கிற ஒரு எண்ணம் இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய காரியங்களை அறிந்து கொள்ள வேணும்ன்ற எண்ணம் இருக்குது. கிரிக்கெட்டில் யார் அதிகம் 6 அடிச்சுது, எந்த வருஷத்தில் யார் சிறந்த பேட்ஸ்மேனு, யாரை எடுத்தாங்க, யாரை விட்டாங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. கிரிக்கெட் புக்கையே மனப்பாடம் பண்ணி முழுங்கியிருப்பாங்க. ஆனால் பைபிளில் ஒன்றுமே தெரியாது, இயேசுவை பற்றி ஒன்றுமே தெரியாது. இயேசுவை அறிந்து கொள்ள வேணுமென்ற வாஞ்சை அவர்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு மெய்யான கிறிஸ்தவனுக்கு இயேசுவை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை அவனுக்கு மேலோங்குகிறது. 5வது, அவன் ஜெபத்தை விரும்புகிறான். ஏன்னா ஜெபம் என்கிறது வந்து ஏதோ மளிகை கடையில் போய் லிஸ்ட்டை கொடுத்துட்டு வர மாதிரி இல்லை. உப்பு மிளகா மசாலா அரிசி பருப்பு இதெல்லாம் ரெடி பண்ணி வை, வந்து வாங்கிக்கிறேன்னு லிஸ்ட்டை கொடுத்துட்டு வர மாதிரி நினைக்கிறாங்க சிலர். ஜெபத்தை வந்து அவங்க எப்படின்னா, சிலர் ஆளுங்க இருக்காங்க பாருங்க, ஏதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஐயோ அப்பா ஆண்டவரே அப்படின்னு வந்துடுவாங்க. உடனே அந்த இவாஞ்சலிஸ்டுக்கு எழுதி, இவருக்கு எழுதி, அவருக்கு எழுதி, ஐயா உங்களை நம்பிதான் இருக்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக கர்த்தர் ஏதாவது செய்வார், நீங்கள் தான் எங்கள் குடும்பத்துக்கே ரொம்ப முக்கியமானவர், நீர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. குறிப்பு நம்பர் 1, குறிப்பு நம்பர் 2, குறிப்பு நம்பர் 3, இந்த ஜெப குறிப்புகள்லாம் ஜெபம் பண்ணிட்டு எங்களுக்கு எழுதுங்கன்னா அவரும் எழுதுறாரு பாருங்க.
இவங்க என்னென்னா ஒரு லிஸ்ட்டு கொடுக்குற ஆளுங்க. இதோடு இவங்க சரி அவ்வளோதான். ஜபம்னா அவங்க ஜபம் பண்ணுறது கிடையாது, அவங்க கேட்டாவது கிடைக்குன்ற நம்பிக்கையும் கிடையாது, அவங்களுக்கு ஜபத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. பேர் தான் கிறிஸ்தவங்க, ஜேம்ஸு ஜோன்ஸுன்னு வச்சுக்க வேண்டியது. ஆனால் ஒன்றும் தெரியாது பாருங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு எழுதி ஐயா கொய்யான்னு எழுதி நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கள், இதே தான் எங்களுக்கு வேலை. எங்கே எழுதலாம், எந்த அட்ரஸ்ஸு, அதுக்கு என்ன ஃபோன் நம்பரு எல்லாம் அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. வசனம் எங்கன்னா அதே தெரியாது. பைபிளில் புதிய ஏற்பாடுங்க இருக்குது, பழைய ஏற்பாடுங்க இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு. லெஃப்ட் போகிறதா ரைட்டு போகிறதான்னு தெரியாது அவங்களுக்கு ஒன்று சொன்னீங்கன்னா. அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஏன் என்று சொன்னால் அவங்களுக்கு ஜெபம் என்கிறது ஏதோ தங்க வேலையை நடத்திக்கிறது. ஒரு வேலை கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க, அப்படியாது நீங்கள் ஜெபம் பண்ணி எனக்கு வேலை கிடைச்சா நான் உங்களுக்கு இவ்வளோ காசு அனுப்பிச்சிடுறேன் ஊழியத்துக்கு, இந்த மாதிரிலாம் கணக்கு பண்ணுறாங்க பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெபம் ஏதோ தங்களுடைய தேவையின் நேரத்தில் போய் என்னத்தையோ அவனை கேட்டு வாங்கிக்கிறது, இவ்வளோதான் ஜெபம் அவங்களுக்கு, வேற ஒன்றும் ஜெபம் கிடையாது. ஆனால் ஒரு மெய்யான கிறிஸ்தவனுக்கு ஜெபம் என்கிறது ஒரு இன்பத்தின் நேரமாக இருக்கிறது. தன்னை நேசிக்கிற அன்பு கூற அந்த பிதாவோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு நேரமாக இருக்கிறது, நெருங்குகிற ஒரு நேரமாக இருக்கிறது, பழகுகிற நேரமாக இருக்கிறது. அது ஒரு விசேஷ நேரமாக. அவன் ஒரு நாள் பண்ணலைன்னா அவனுக்கு அடுத்த நாள் இன்னும் அதிகம் பண்ணணும் போல தோணுது. ஒரு நாள் பண்ணலனாலே அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒன்று இழந்தது போல் அவன் நினைக்கிறான். ஏனென்று சொன்னால் ஜெபம்ன்றது என்னத்தையோ போய் சும்மா அதை கேட்டு வாங்கினேன் இதை கேட்டு வாங்கினேன் ஏதோ அப்படி கிடையாது. இவனுக்கு ஜெபம்ன்றது கேட்டு பெற்றுக்கொள்கிறது மட்டுமல்லாமல் அதற்கும் மேலாக தேவனோடு கூட நெருங்கி ஐக்கியப்படுகிற ஒரு நேரமாக அவனுக்கு இருக்கிறது. இருக்கீங்களா? சரி. 6வது, அவன் கர்த்தரை நேசிக்கிறான் பாருங்க. ஆனால் அந்த கர்த்தரை நேசிக்கிற அந்த அன்பு சில நேரத்தில் குறைவுபடுகிறது. அவனுக்கு குறைவுபடும் போது அவன் ஏனோ தானன்னு இருக்கிறது கிடையாது. மெய்யான விசுவாசின் அடையாளம் என்னன்னா, சில நேரத்தில் ஆவிக்குரிய ஜீவித்தில் ஒரு பின்னடைவு ஏற்படலாம் ஏதோ சில சூழ்நிலையின் மூலமா. ஆனால் அவனுக்குள்ள அந்த பின்னடைவு ஏற்படும் போது அவனுக்கு தெரியுது, அவன் வருத்தப்படுறான் அதை பற்றி. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அவன் அதிகமாக நேசிக்கிறான், ஆண்டவர் பற்றி வெளிப்பாடு பெற்றிருக்கிறான், அவர் எவ்வளவு நல்லவர், நமக்கு எவ்வளோ செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் உள்ள நன்றியால் நிறைஞ்சிருக்குது. ஆண்டவர் ரொம்ப அன்பு கூறுகிறான். ஆனால் சில நேரத்தில் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்துடுது பாருங்க. ஏதோ சில நேரத்தில் வேலை சரியாக கிடைக்க மாட்டேங்குது, வேலை போயிடுச்சு, அல்லது பண நெருக்கடி ஏற்பட்டுருச்சு, ஒரு சுகவீனமோ அது ஒரு குடும்ப பிரச்சனையோ ஏதோ, அதை டீல் பண்ணணும் இதை டீல் பண்ணணும், இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், அங்கே அலைஞ்சேன் இங்கே போனேன் அங்கே வந்தேன், இப்படியே ஜனங்களுடைய வாழ்க்கை சில நேரத்தில் அல்லல்பட்டு போயிடுறாங்க பாருங்க. போகும்போது சில நேரத்தில் இந்த உலக கவலைகள், இருக்கீங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலக கவலைகள், உலக கவலைகள் என்ன ஆயிடுது, வசனத்தை நெருக்கி போடுகிறதாம். கேட்ட வசனங்கள் எல்லாம் மறந்து போயிடுது. இந்த நல்ல நல்ல செய்திகள், இந்த நல்ல நல்ல வசனங்கள், நல்ல இப்போ கைத்தட்டுறீங்களா பாருங்க, அதெல்லாம் மறந்து போயிடுது. அப்புறம் ஆள் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, தலையை நிமிர முடியல, அப்புறம் எங்கே கைத்தட்டுறது, ஒரு உற்சாகம் இல்லாமல் போயிடுது. ஏன்னு சொன்னால் சில சூழ்நிலைகள் அப்படி கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுத்தி அதன் விளைவாக ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டு திசை திரும்பி கடவுள் செய்த நன்மைகள் எல்லாம் கூட எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருது. அதனால கடவுளை அந்த அளவுக்கு அன்பு கூறுறதில்லை, அந்த அளவுக்கு அவங்க கர்த்தர் மேலே அன்பு செலுத்துறதில்லை, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறதில்லை. அப்படி இருக்கும்போது முதல்ல அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது பாருங்க. அவங்க அதை பற்றி வேதனைப்படுறாங்க. ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு வேதனையை உள்ளே உண்டாக்குகிறார். ஆவியானவர் உள்ளே இருந்துக்கிட்டு உணர்த்துகிறார், நீ சரியில்லை, இதை சரி பண்ணுன்னு சொல்லி. அதனால் அவர்களுக்குள்ள ஒரு உணர்த்துதல் உண்டாகிறது, வேதனை உண்டாகிறது. அதன் விளைவாக அவர்கள் தேவனிடத்தில் திரும்புகிறார்கள், திரும்பி அதை சரி பண்ணுகிறார்கள். பாருங்க, விசுவாசி அப்போ அப்படியே குளிர்ந்து போய் ஒன்றும் இல்லாமல் போயிடுறது கிடையாது. குளிர்ந்து போகும்போது கூட அவனுக்குள்ள ஒரு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா ஆவியானவர் விடுறதில்லை அவனை விட்டு. என்ன ஆச்சு உனக்கு, ஏன் நீ இப்போ அப்படி இல்லை, முன்ன மாதிரி இல்லை, உன்னுடைய ஆதி அன்பு எங்கே போச்சுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, ஊக்குவிக்கிறார். 7வது, அவன் பாவத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறான்றது அவன் தேவாவினால் நடத்தப்படுற விசுவாசியா இல்லையாங்கிறது நிச்சயமாக தெரியப்படுத்தும். ஒருத்தன் பாவத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறான், ஒரு பாவம் செய்கிறான், ஒருத்தன் பாவம் செய்யும்போது பாருங்கள், விசுவாசி பாவம் செய்கிறதுக்கும் அவிசுவாசி பாவம் செய்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அவிசுவாசி கூட பாவம் செய்யும்போது வருத்தப்படுறான் இல்லையா? நான் பார்த்துருக்கேன் நிறைய அவிசுவாசிகள் பாவம் செஞ்சு குடும்பம் கெட்டு போச்சு, திருமண உறவு முறிஞ்சு போச்சு. இவங்க செஞ்ச தப்புனால, இவங்க பண்ண பிளண்டர்னால, தவறுனால திருமண உறவு போச்சு, பிள்ளைகளை மனைவி இழந்துட்டாங்க, அல்லது ஏதாவது ஒரு இப்படிப்பட்ட ஒரு இழப்பு ஏற்படுது, பிஸ்னஸ் போச்சு, பணம் போச்சு, மரியாதை போச்சு, அந்தஸ்து போச்சு,
ஏதாவது வேலை போச்சு, இது மாதிரி ஏதாவது ஒன்று போச்சு. இந்த போச்சுன்றதுனால உட்காந்து அழுதுட்டு இருப்பான் அவன். யாரு? அவிசுவாசி. வருத்தப்படுறான் அவன். ஏன்னா அது போச்சே, ஐயோ இத்தனை லட்சம் போச்சே, ஐயோ என் மனைவி பிள்ளைலாம் போயிட்டாங்களே, ஐயோ எனக்கு இதெல்லாம் போயிடுச்சே அப்படின்னு அவனுக்கு ஒரு சுயநலமான ஒரு கரிசனை. அவனுக்கு தன்னை பற்றி தான் கரிசனை. எனக்கு அது போச்சே, எனக்கு இவ்வளோ நஷ்டமாயிடுச்சுங்க, நான் பண்ண இந்த ஒரு தப்புல நான் இதெல்லாம் இழந்துட்டேனாக்கும், அதெல்லாம் இழந்துட்டேனாக்கும்ன்றது ஒரு அவிசுவாசி பாவம் செய்யும்போது நடக்கிற ஒரு காரியம். ஒரு விசுவாசி பாவம் செய்யும்போது டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. அவனுக்கும் இப்படிப்பட்ட பாதிப்புலாம் இருக்கலாம். இதை இழந்தேனா அதை இழந்தேன்னு யோசிக்கலாமே. ஆனால் அது அவனுக்கு பிரதானம் இல்லை, அது ரொம்ப முக்கியம் இல்லை அவனுக்கு. அவனுக்கு எது முக்கியம்னா, என்னை இவ்வளவாய் நேசித்து அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவனையே கொடுத்து என்னை ரட்சித்து இந்நாள் வரைக்கும் என்னை இவ்வளோ ஆசீர்வதித்த கடவுளுக்கு விரோதமாய் நான் பாவம் செஞ்சு விட்டேனே, இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை நான் செய்து விட்டேனே, இது செய்யலாமா, இது தவறாச்சே என்ற ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அவனுக்கு. என்ன எப்படி பாருங்க வித்தியாசம். இவன் கர்த்தருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்ற இதை தான் யோசிக்கிறான் ஒழிய தனக்கு என்ன போச்சுன்றதை பற்றி பெருசாக யோசிக்கிறது கிடையாது. பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது, அவனை பற்றி தெரியும் இல்லையா அவங்களுக்கு? பாவம் செஞ்சான், இன்னொரு மனைவி எடுத்துக்கிட்டான், அவனை கொன்னான், எல்லாம் பண்ணான். 51ஆம் சங்கீதத்தில் ஜெபம் பண்ணுறான் பாருங்க, மனம் திரும்பி ஜெபம் பண்ணுறான். அப்போ சொல்கிறான், தேவனே உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன், உமக்கு விரோதமாக மட்டுமே நான் பாவம் செஞ்சேன்றான். அகேன்ஸ்ட் யூ அண்ட் அகேன்ஸ்ட் யூ ஒன்லி ஹேவ் ஐ சின்ட் அப்படின்றான். அவன் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே அந்த அப்பாவி பெண்ணுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன், ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் அது, நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரிதான், அதுவும் கேட்டிருந்தாலும். அல்லது அந்த பெண்ணை காட்டலாம் அந்த பெண்ணுடைய கணவன் ரொம்ப நல்லவன், அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷனை கொண்டு போய் கொன்னுட்டேனே, தந்திரமாக திட்டம் போட்டு கொன்னேனே, இவ்வளோ அநியாயம் பண்ணிட்டேனே, நான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டேனே அவனுக்கு, அது ரொம்ப அநியாயம் ஆண்டவரே என்ன மன்னியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தாலும் கரெக்டு தான். அல்லது இந்த ஜனங்கள்லாம் என்ன ஒரு ராஜாவாக ஏற்றுக்கிட்டாங்க, எனக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து என்னை நம்பி அவங்க தன்னுடைய வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு என்னை மதிக்கிறாங்க, எனக்கு மரியாதையும் அந்தஸ்தையும் கொடுத்துருக்குறாங்க, இவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டேனே, அவங்க நம்பிக்கைக்கு மாறாக நடந்துக்கிட்டேனே அப்படின்னு அதை பற்றி வருத்தப்பட்டிருக்கலாம். அதை பற்றிலாம் ஒன்றுமே சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான், உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன். ஏன் உமக்கு விரோதமாக? ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்தவனை, ஒன்றும் இல்லாத கடந்தவனை தூக்கி ஆண்டவர் உயர உட்கார வச்சார் ஒரு ராஜாவாக. அவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தையும் மரியாதையும் அவனுக்கு கொடுத்து, அவனை அவ்வளோ அன்பு கூர்ந்து, அவனை அவ்வளோ நேசித்து அவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சார். அப்பேற்பட்ட அன்பு கூறுகிற இந்த தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விட்டேனே, அவருக்கு விரோதமா அவருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நான் செஞ்சிட்டேனே அப்படிங்கிற ஒரு வருத்தம். கவனிக்கிறீங்களா? அப்போ விசுவாசி பாவம் செய்யும்போது அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. அவிசுவாசி பாவத்துக்கும் விசுவாசியுடைய பாவத்துக்கும் ரியாக்ஷன் வித்தியாசமாக இருக்குது. அந்த ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சுக்கலாம் விசுவாசியா இல்லையான்னு. ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கடவுளுக்கு விரோதமாக நான் செஞ்சிட்டேனேங்கிற பெரிய ஒரு பாதிப்பு அவனுக்குள்ள இருக்கிறது. இப்போ விசுவாசியாக இருக்கிறதுனா பாருங்கள், உள்ளே பில்டின் கடவுள் எவ்வளோ வச்சுருக்காரு பாருங்கள். நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, நம்ம வழி நடத்துறதுக்கு எவ்வளவு காரியங்களை கடவுளை வச்சிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்கணும். இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம், பட் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா இது ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்தாச்சு. சபையை விரும்புகிறான், வசனத்தை விரும்புகிறான், ஜபத்தை விரும்புகிறான், ஐக்கியத்தை விரும்புகிறான் விசுவாசிகளோட, இல்லையா? இன்னும் சொல்ல போனால் பாவத்தை வெறுக்கிறான், தேவனை நேசிக்கிறான். தேவனை நேசிக்காத போது அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு உணர்வு ஏற்படுகிறது. இப்படியெல்லாம் இருக்கிறான் விசுவாசி. அவன் ஆவியினால் நடத்தப்படுகிறான்னு சொன்னால் அவன் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான். யாரோ பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்கன்னு கோயிலுக்கு வரல, அவன் விரும்பி வந்திருக்கிறான். அவன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரணும்னு காத்துக்கிட்டே கிடக்கிறான். ஒரு நாள் எண்ணிக்கிட்டு இருக்கிறான். கடவுளுடைய வார்த்தையை கேட்கறதுல வாஞ்சியாக இருக்கிறான், ஜெபிக்கிறதுலையும் வசனத்திலையும் வாஞ்சியாக இருக்கிறான். இதெல்லாம் அடையாளம் பாருங்க, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனுஷனுடைய அடையாளம். இதெல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள்.